இப்படி ஒரு தரிசனம் கொடுத்து இப்படி ஒரு மயக்கி சுதாமாவை அப்புறம் எங்க போக முடியும்? கோபியான சுதாமாவை விட்டுட்டு தான் கிருஷ்ணனால எப்படி இருக்க முடியும்? ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தான். குருகுலத்துல அத்தியனம் முடிஞ்சு விட்டு ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டா. எங்க போனா என்ன? பிரேம பந்தம்ன்றது கிருஷ்ணனுக்குள்ள சுதாமா, சுதாமாக்குள்ள கிருஷ்ணன் இருந்தது கிடையாது. ஸ்தூலமா இருக்கலாம், ஆனா அந்தர்முகமான அனுபவம். விரக்தகா இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः. பரம வைராக்கிய சம்பந்தன். சொல்லணுமா? கிருஷ்ணனை பார்த்தப்பறம் எதுல ஆசை வரும்? பிரசாந்தாத்மான ஆனந்தம். பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாவ பிரவிசந்தி எத்வத் தத்தத் காமாக பிரவிசந்தி சர்வே சசாந்திமாப்னோதி நகாமகாமி. நடுக்கடல் எப்படி அசையாம குடம் மாதிரி தேங்கி இருக்குமோ அது போல ஞானி யார் பகவத் அனுபவம் உடையவனோ அவனுடைய ஹிருதயத்துல எந்த சஞ்சலமும் இருக்காது, எந்த சஞ்சலமும் இருக்காது, பூர்ணமா. அப்படி பூர்ணானுபவத்துல இருக்கிறதா சாந்தி. பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகா. முதல்ல சொன்னார் விரக்தகா இந்திரியார்த்தேஷு. இந்திரியார்த்தங்கள்னா கண் முதலே இந்திரியங்கள். கண்ணு இந்திரியம்னா இதுக்கு அர்த்தம், இதுக்கு பிரயோஜனம். இது ஒரு ரூபம். காதுனா அதுக்கு ஒரு சப்தம், நாக்குனா அதுக்கு ஒரு சுவையான பண்டம். இதான் இந்திரிய அர்த்தங்கள். இது எதுலையும் அவருக்கு நாட்டம் கிடையாது. அதுலயே அவர் வைராக்கிய சம்பந்தம் தெரிஞ்சுடும். மறுபடியும் சொல்றார் ஜிதேந்திரியகா. அவருடைய வைராக்கியம் அப்பேற்பட்ட கிருஷ்ணன் பாகவதான எப்படி வைக்கணும்னு சங்கல்பிக்கிறானோ அப்படி இச்சுப்பார். பாகவதானுக்கு தனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பமே இருக்காது. என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கவும் மாட்டார். அதனால ததைவ தஸ்ய லீலேதி துருதம் சிந்தாம் பரித்யஜே. எல்லாம் அவன் லீலை. நான் சங்கல்பிச்சு என்ன பண்றது? ஸ்ரீ அண்ணாவுடைய ஒரு கீர்த்தனம் உண்டு. சங்கல்போ யதா ததா குருஷ்வ ஸ்ரீ முரளீதர கோகுலேஷா. கிருஷ்ணா, உன் சங்கல்பப்படி என்ன வச்சுக்கோ. நான் சங்கல்பம் இது பண்ணணும் அது பண்ணணும் நினைச்சேன்னா அதெல்லாம் கழிக்க போறது. ஏன்னா என்னுடைய சங்கல்பங்கள்லாம் விபதம், நீயோ சத்திய சங்கல்பம். ஆனா எனக்குன்னு ஒரு எண்ணமோ ஒரு என் எண்ணம் எல்லாம் உன் சரணத்துல இருக்கணுமே தவிர வேற எண்ணங்களே எனக்கு இருக்காது. ஒரு இஷ்டம். பக்தனுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பாகவதால் சன்னியாசிகளா இருக்கிறதோ பாகவதால் கிரகஸ்தானா இருக்கிறதோ எல்லாம் கிருஷ்ண சங்கல்பம். கிரகஸ்தனா இருந்ததுனால அவனுக்கு மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கான்றதுனால அவனுக்கு யோக்கியதை குறைவுன்னு கிடையாது. சன்னியாசம் வாய்ந்ததுனால யோக்கியதை அதிகமாயிடுதுன்னு கிடையாது. கிருஷ்ண பக்தி இல்லைன்னா பகவத் சங்கம். பஞ்சமஸ்கந்தத்துல சுகாச்சாரியார் பிரியவர்தனுடைய சரித்திரத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்க போறார். அப்போ பரீட்சித் மகாராஜா கேட்கிறார், பிரியோ விரதோ பாகவதா ஆத்மா